வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி சேனலில் ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான மேங்கோ மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ப்ளைன் மில்க் கேக் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக கேக் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு மாம்பழம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வேறு ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஸ்ட்ராபெரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலிஷியஸான இந்த கேக்கை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சூடான மில்க் மிக்சர் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் பிடிக்கும். அதோட இந்த ரெசிபியை நான் எக் இல்லாமல் செஞ்சுருக்கேன். வாங்க இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கண்டென்ஸ் மில்க் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வயர் விஸ்கோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரோ என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் பட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கண்டென்ஸ் மில்க் பதிலாக பொடி பண்ணி வச்சுருக்க சுகர் கூட சேர்த்துக்கோங்க. நான் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டெல்லாம் சேர்க்க போகிறோம். மாவெல்லாம் டைரெக்டாக சேர்க்காமல் எப்பயும் போல் ஒரு வலை வச்சுட்டு ஜலிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி செய்யும்போது நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். நம்ம சேர்க்குற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா பவுடர், நம்ம சேர்க்குற பவுடர் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் கட்டி இல்லாமலே நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வலை எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு வலை யூஸ் பண்ணிக்கிட்டு மாவை ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெனிலா பவுடர் எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். நம்ம எக்கு சேர்க்கல, ரொம்ப ஸ்மெல்லாம் வராது. ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கும்போது கண்டிப்பாக கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கேக் ஒரு மாதிரி குழி விழுந்த மாதிரி ஆகிடும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஜென்டிலாக சலிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, எல்லாம் சலிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்க் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் மில்க் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றும் போது ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன ட்ரேயில் பேக் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அதில் நல்லா பட்டர் தடவிட்டு மாவு போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கண்ணாடி பவுலில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பவுலில் நல்லா ஒரு பேக்கிங் ட்ரே ஷீட் போட்டுட்டு நான் மாவு ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு டேப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியே வந்துடும். ஓவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரில், இட்லி பாத்திரத்தில் எதில் பண்ணினாலும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க.
எனக்கு டோட்டலாக 35 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்க்கலாம் கேக் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பரான கேக், ப்ளைன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மில்க் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் போல் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பாதி அளவுக்கு குறைஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது கூடவே டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கேக்கில் சுகர் சேர்த்துருக்கோம், அதனால் சுகர் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகம் வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. சுகரும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாதி அளவு குறைஞ்ச பிறகு நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போல் நட்ஸை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். நட்ஸை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு நிமிஷம் போல் கொதிச்சா போதும். நட்ஸை சேர்த்த உடனே ஒரு திக்னஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா கொதிச்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வார்மாக ஆன பிறகு நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஒரு மாம்பழத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வார்மாக இருக்கும்போது தான் சேர்க்கணும், ரொம்ப சூடாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக்கில் ஊற்றி எடுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக ப்ளைன் மில்க் கேக் பண்ணும்பொழுது நம்ம லிக்யூடாக இருக்கும், ஆனால் இந்த மாம்பழம் சேர்க்கும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் கேக்கில் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இது ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்க்கோ இல்லை இந்த மாதிரி குச்சி வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த மில்கை ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா உள்ள நல்லா ஊறி வரும், அதுக்காக தான். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் போல் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே இன்னொரு பவுல் வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு விப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 100 ml அளவுக்கு காய்ச்சின ஆற வச்ச ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லான பால் எடுத்து சேர்த்து நல்லா ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி ஒரு திக் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறேன். திக் பீக் வந்த பிறகு இது ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதால நான் கொஞ்சம் கலர் சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு 2 drops அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது பீட் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும். அது பார்க்க சூப்பராக இருக்கும். கேக் சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு திக் பீக் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கேக் எடுத்துக்கலாம். கேக் எடுத்துக்க பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை டேரெக்டாகவும் சேர்க்கலாம், இல்லை ஒரு பைப்பிங் பேக்கில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டேரெக்டாக ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். க்ரீம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நான் ஒரு திக் லேயர் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இது மேலே நான் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் பிஸ்தாவை எடுத்து பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், சூப்பரான மேங்கோ மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அவ்வளோதான், இதை டேரெக்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மில்கை சூடு பண்ணிவிட்டு சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மாம்பழத்தை கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ பார்க்க சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.